28 வருஷம். 28 வருஷம் பிஜேபியில் இருந்துட்டு திடீர்னு இன்னைக்கு அண்ணாமலைக்காக வெளியே வந்திருக்கீங்க. என்ன சார் கொள்கை அப்போ விட்டீங்களே, பிஜேபியை விட்டீங்களே சார், ஆர்எஸ்எஸ் விட்டீங்களே சார். சாகாலாம் போனவர் இல்லை, ஆர்எஸ்எஸ் பயணத்துக்கெல்லாம் போயிருக்கீங்க. அதெல்லாம் போச்சு இல்லை. இப்போ எல்லாமே ஒரு தனி நபருக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டீங்களே. தொடர்ந்து அதிமுகவையும் கொஞ்சம் திமுக கூட கூட்டணி இருந்துச்சு, அதிமுக கூட கூட்டணி இருந்துச்சு. இப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர்லேயும் உழைத்து தேர்தல் வரும்போது அதிமுகவுக்கு வேலை செய்யக்கூடிய சூழ்நிலையை தான் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துட்டே இருக்கேன். எந்த மாற்றத்துக்காக நம்ம உள்ள இருக்கோமோ அந்த மாற்றத்துக்கு போகாமல் அவங்க கூடயே சேர்ந்து அவங்களுக்கே ஓட்டு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஒரு பாதிப்பாக தான் இருந்துச்சு. அதுவும் நல்ல கட்சிக்காரங்க ரொம்ப கடுமையாக உழைத்து பல இடத்துலலாம் கட்டமைப்பு பண்ணி அதிமுகவோட மிக அதிகமாக வாக்கு வாங்கியிருந்தோம். 2024 பாராளுமன்ற தேர்தலில் இப்போ எங்கள் தொகுதியெல்லாம் அதிமுக ரொம்ப குறைவாக வாங்கியிருந்தாங்க. அதிமுக எடுபடவே இல்லைன்னு தெரிஞ்சு. ஆனால் இந்த தடவை மறுபடியும் அந்த மாதிரி தொகுதியெல்லாம் கூட மறுபடியும் நாங்கள் போய் அதிமுகக்கே கேட்கறது மக்களே ஏற்றுக்கல. நீங்கள் இருந்திருந்தா ஓட்டு போட்டிருப்பாங்க பிஜேபிக்கு, ஏன் போட மாட்டேங்கன்னு சொல்றாங்க. இல்ல வசந்தராஜன் சார், உங்களுக்கு ஒன்றும் தெரியாததெல்லாம் ஒன்றும் கிடையாது. 28 வருஷத்துல ஒரு சபார்டினேட் பார்ட்டி தான் பிஜேபி. 2024 தேர்தலில் தான் நீங்க ஒரு கூட்டணி அமைச்சீங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சரிங்களா? அது திடீர்னு உங்களுக்கு அசூயை ஒன்றும் வரல. 2024 அன்னைக்கு வந்து ஒரு சோதனை முயற்சி எடுத்தீங்க. அது சீட்டா கன்வெர்ட் கிடைக்கல, உங்களுக்கு கன்வெர்ட் ஆகல. ஆனா ஓட்டா கன்வெர்ட் ஆயிருக்குல்ல. முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி பெரியதாக இருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு 11% வாக்கும் கூட்டணிக்கு 18% வாக்கும் கிடைத்திருக்கிறது. மக்கள் ஏற்றுக்கொண்டுட்டாங்க. இந்த கட்சி ரெண்டையும் புறக்கணிச்சுட்டாங்க. அதிலே டிராவல் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு தலைவர் நம்மளுடைய மாநில தலைவரை மாற்றக்கூடிய அளவுக்கு நம்ம கட்சி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்குமே அது ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையாக. என்ன சொல்றீங்க? அப்போ எடப்பாடி பழனிசாமி தான் அண்ணாமலையை மாத்தினாரு. அது சார் அது உண்மையா பொய்யோ தெரியல, உலகமே அதை நம்புது. இனி எப்படி அதை பாசிட்டிவ் எடுத்துட்டு போக முடியும்? இல்லங்க, பிஜேபி ஒரு இந்த நாட்டை அதிக மாநிலங்களை ஆளக்கூடிய ஒரு கட்சி. சரிங்களா? அது மோடி அமித்ஷா அது எடப்பாடி சொல்லி கேட்டாங்கன்றது வந்து ஒரு யாரோ சொல்லுவாங்க சார், உங்களுக்கு அது தெரியணும் இல்ல சார்? சார் நாம மோடி அவர்களை வந்து மிக உயர்ந்த இடத்துல வாஜ்பாய் அவர்களையும் மோடி அவர்களையும் கடவுள் ஸ்தானத்தில் தான் வைத்து பார்க்குறோம். இந்த இந்தியாவுடைய கட்டமைப்பையே மாற்றிட்டாங்க, பல வளர்ச்சியை கொடுத்துருக்காங்க, பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க, டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. நீங்கள் வந்து உலக மத்தியில் எங்கே போனாலும் மோடிஜி அவர்களுக்கு மரியாதை, இந்தியா அவர்களுக்கு மரியாதை, இதெல்லாம் ஆனந்தமாக தான் இருக்குது. நீங்கள் தேசபக்தியோட நல்லா பண்ணுறாங்க. தமிழகத்தில் அவங்க அண்ணாமலை அண்ணன் அவர்களுடைய மாற்றம் நல்லா வளர்ந்து வந்து நல்ல சக்ஸஸ் கொடுத்துருந்ததுக்கப்புறம் மாற்றுறதுக்கான காரணமே இல்லாமல் ஏமாற்றணும். வேறு என்ன காரணம்?